வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 17 வயசில் தன்னோட காலை இழந்த ஒரு நடிகை தன்னோட 60 வயசுலேயும் நடன கலைஞராக இருக்கிறாங்க. நடிகர் விஜயகாந்த், நடிகர் தனுஷ் பட அந்த நடிகை யாருங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக இருக்கிறதில்ல. சினிமாவில் கோலாச்சி செய்கிற ஒவ்வொரு நடிகர்களோட எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சிறப்பாக அமையறதில்லைன்னே சொல்லலாம். அப்படி தான் பல போராட்டங்களுக்கு அப்புறமா தான் தங்களுக்கான இடத்த அவங்க அடையிறாங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் இந்த நடிகையும் தன்னோட 17 வயசில் ஒரு விபத்துனால தன்னோட காலை இழந்துடுறாங்க. இருந்தாலும் தன்னோட விடாமுயற்சியினால் ஒரு செயற்கை காலோட நடனம் ஆடுறாங்க. நடிகர் விஜயகாந்த், நடிகர் தனுஷ் படங்களில் நடித்த அந்த நடிகையை பற்றி தான் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னடம், மராத்தின்னு சொல்லி பல மொழியில் நடித்தவங்க தான் நடிகை சுதா சந்திரன் அவர்கள்னே சொல்லலாம். இவங்க மும்பையில் பிறந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களோட குடும்பம் திருச்சிக்கு இடம் பெயர்ந்துட்டாங்க. தன்னோட 17 வயசில் திருச்சியில் நடந்த ஒரு விபத்தில் தன்னோட கால் சிக்கி இழந்துட்டாங்க. இதில் அவங்களோட கால் முழுசாகவே எடுக்கப்பட்டுச்சு. இதனால் செயற்கை காலை பொருத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க நடிகை சுதா சந்திரன் அவர்கள்னே சொல்லலாம். அந்த விபத்துக்கு அப்புறமா என்னோடய வாழ்க்கையே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் என்னால் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சப்போ கூட அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. என்னோடய குடும்பம் தான் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்து என்னை வழிநடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தினால தான் திரும்பவும் அவங்க மீண்டு வந்திருக்காங்க நடிகை சுதா அவர்கள். ஒரு பரதநாட்டிய நடன கலைஞராக இருந்தவங்க தான் நடிகை சுதா. விபத்துக்கு அப்புறமா நடனத்தை கைவிட்டலான்ற முடிவில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ அவங்களோட குடும்பத்தோட உத்வேகத்தோடு தான் செயற்கை காலை வச்சுக்கிட்டு மேடையில் நடனம் ஆடி அசத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா 1984ஆம் ஆண்டு தெலுங்கில் மயூரின்ற ஒரு படத்தின் மூலமாக நாயகியாக அறிமுகமாயிருக்காங்க. அந்த படத்துக்காக தேசிய விருதையும் வாங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்தியில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. 1986 தர்மம்ன்ற ஒரு படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்பினார் கைவிடுவதில்லை, வசந்தராகம், சின்ன தம்பி பெரிய தம்பி, சின்ன பூவே மெல்ல பேசு அப்படின்ற பல படங்களில் நடிச்சும் இருக்காங்க. கொஞ்ச நாள் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா 2008ஆம் ஆண்டு நடிகர் விஷாலோட நடிப்பில் வந்த சத்தியம்ன்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து நடிகர் தனுஷோட வேங்கை படத்துலையும் சாமி 2 படங்கள்லையும் நடிச்சிருப்பாங்க. படங்கள்ங்கிறத தாண்டி இவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தது சீரியல் தான். இவங்களோட நடிப்பில் வெளிவந்த நாகினின்ற சீரியல் மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பையே பெற்றுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தமிழில் கலசம், அரிசி, தென்றல், கண்ணெதிரே தோன்றினான்னு சொல்லி நிறைய சீரியலில் நடித்து வந்திருக்காங்க. நடிகை சுதா 1994ஆம் ஆண்டு உதவி இயக்குனர் ரவிங்கிறவரை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமணத்துக்கு பெற்றோர்கள்லாம் முதல்ல சம்மதம் தெரிவிக்கலை. அப்புறமா 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்து தனியாக தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட 30 வருட திருமண வாழ்க்கையில் குழந்தைகள் வேண்டான்னு சொல்லி இந்த தம்பதியை முடிவு செஞ்சுருக்காங்க. இதன்படி இருவருமே வேலைகளில் ரொம்ப கவனம் செலுத்தி வந்துட்டு இருந்திருக்காங்க. நடிகை சுதாவுக்கு இப்போ 60 வயசாகுது. ஆனால் குழந்தைகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.